ஆல் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்க என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அனாயின்ஸ்ல படிக்கிற ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சேனல்ல கேட்டிருந்தீங்க. ஸோ நம்ம இந்த வீடியோல BE3255 பேசிக் சிவில் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் குறி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு நான் யூனிடைஸா பார்ட் ஏ பார்ட் பின் பிரிச்சு கொடுத்துருக்கேன். இல்லை ரெட் கலர்ல போல்டு பண்ணிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோ போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா பாத்தீங்க அப்படின்னா BE3255 பேசிக் சிவில் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் குறி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். ஸோ நான் உங்களுக்கு டைஸா பார்ட் ஏ பார்ட் பின் பிரிச்சு கொடுத்துருக்கேன். அந்த ரெட் கலர்ல போல்டு பண்ணிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. எந்த ஒரு டாபிக்கும் மீட் பண்ணிடுறாங்க. யூனிட் 1 யூனிட் பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்டிசிப்ளினரி கான்செப்ட்ஸ் இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதோட சிவில் இன்ஜினியரிங் கான்ட்ரிபியூஷன் டு த வெல்ஃபேர் ஆஃப் சொசைட்டி நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ டைப்ஸ் ஆஃப் பில்டிங்ஸ் இதுவும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸ்பெஷலைஸ்டு சப் டிசிப்ளைன்ஸ் இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இதுவும் பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட் 1 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெசிடென்சியல் பில்டிங்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஹூக்ஸ்லா இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. நேஷனல் பில்டிங் கோட் இதுவும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பில்டப் ஏரியா இதுவும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஃப்ளோர் ஸ்பேஸ் இண்டெக்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 2 யூனிட்ல பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேரியஸ் மெத்தட்ஸ் யூஸ் இன் சர்வேவிங் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. சேமர் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் குட் பில்டிங் பிரிக்ஸ் இதுவும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சிமெண்ட் இதுவும் ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 2ல பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மாடர்ன் யூசஸ் ஆஃப் ஜிப்சம் ரொம்ப முக்கியமான ஒன்று. டிம்பர் நல்லா பார்த்துக்கோங்க. சர்வேனா என்னன்னு கேட்கலாம், நல்லா பார்த்துக்கோங்க. தெர்மல் அண்ட் அக்கோஸ்டிக் இன்சுலேட்டிங் மெட்டீரியல்ஸ் இதுவும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 3ல பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டேம்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. டைப்ஸ் ஆஃப் பீம்ஸ் இதுவும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 3ல பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பில்டிங் பிளான் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ மாதிரி பர்பஸ் ஆஃப் டேம் ரொம்ப முக்கியமான ஒன்று. கிரீன் பில்டிங்ஸ்னா என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க. பிளாஸ்டரிங் ரொம்ப முக்கியமான ஒன்று, கண்டிப்பா வந்து கேட்க சான்சஸ் இருக்கு, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் பிரிக் மேஷனரி இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸ்டோன் மேஷனரியும் பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 4ல பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 4 ஸ்ட்ரோக் அண்ட் 2 ஸ்ட்ரோக் சைக்கிள்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் டபுள் ஆக்டிங் ரெசிப்ரோகேட்டிங் பம்ப் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் நியூக்ளியர் பவர் பிளான்ட் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 4ல பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கம்பாரிசன் ஆஃப் 4 ஸ்ட்ரோக்ஸ் அண்ட் 2 ஸ்ட்ரோக் இன்ஜின்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. டிஃபரன்ஸ் பிட்வீன் சென்ட்ரிஃபிகல் அண்ட் ரெசிப்ரோகேட்டிங் பம்ப்ஸ் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. கிராங்க் சாஃப்ட் இது ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸ்கேலிங் இன் பாய்லர்ஸ் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 5ல பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிரின்சிபல் ஆஃப் பேப்பர் கம்ப்ரஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் சிஸ்டம் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஒர்க்கிங் ஆஃப் விண்டோ டைப் ரூம் ஏர் கண்டிஷனர் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இது ரெண்டு கேட்கலாம் அப்படின்னா உங்களுக்கு லே அவுட் ஆஃப் டைபிக்கல் டொமஸ்டிக் ரெஃப்ரிஜரேட்டர் இது கேட்பாங்க. கண்டிப்பா வந்து இந்த முதல் ரெண்டை படிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை படிச்சுக்கோங்க. யூனிட் 5ல பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஏர் ரொம்ப முக்கியமான ஒன்று. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் குட் ரெஃப்ரிஜரண்ட் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ டிராய் லே அவுட் டைபிக்கல் ஸ்பிளிட் ஏர் கண்டெய்னர் இது நல்லா பார்த்துக்கோங்க. ரெஃப்ரிஜரேஷன் எஃபெக்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓவராலா இதுல ரெட் கலர்ல போல்டு பண்ணிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. அது போக இருக்க எல்லா டாபிக்ஸையும் வந்து ஜஸ்ட் ரெஃபர் பண்ணிக்கோங்க, எந்த ஒரு டாபிக் மீட் பண்ணிடுறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்.